10க்கு பவளக்கொடின்னு தங்கம் 1,64,00,000 போயிருச்சு 1 கிலோ. இனி பொம்பளைகளை பூரா நம்ம பொம்பளைகளுக்கு வீட்டில் இருக்கிற மனைவியை பாதுகாக்கிறோமோ இல்லையா, அதுக்கு கழுத்தில் போட்டிருக்க நகையை பாதுகாக்கணும் போல இருக்கு. முன்னாடிலாம் விட்டுட்டு ஆட்சியை பின்னால் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் முன்னால் நடந்து போகலாம். ஆட்சிக்கு பின்னாலே வருங்க ஏங்க ஏங்க அப்படின்னு. இந்த கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது நடக்கிறதுலே தெரிஞ்சிருங்க. கல்யாணம் பண்ணி இப்போ 15 நாள் தான் ஆச்சுன்னு வச்சுங்க, 2 பேர் அப்படின்னு 2 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆச்சுன்னா 1 அடி தள்ளி போகுங்க. ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா ஒரு 5 அடி தள்ளி போகும். 10 வருஷம் ஆச்சுன்னா ஆச்சு பின்னால் 15 அடிக்கு பின்னால் ஏங்க ஏன் அப்பச்சி என்ன ஏங்க அப்படின்னு. வா 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 வந்து விடு, எங்கே போனாலும் அளக்குடுப்பு என்னால் தாங்க முடியலை. உங்கள் அப்பச்சி ஏன் தலையில் கட்டி வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு, நான் இழுத்துக்குனே தெரிய வேண்டியதாக இருக்குன்னு. அது பின்னால் இருந்துக்கிட்டு உங்களை கட்டி வச்சாங்களா என்னையை கட்டி வச்சாங்களான்னு தெரியல. என்னையை அப்படி வீட்டில் கோணா வீட்டில் கேட்டாங்க, அதையும் விட்டு கொண்டாந்து அப்பச்சி இங்கே கட்டினாங்க. அவங்க பெட்ரோல் பங்கெல்லாம் வச்சுருக்காங்களாம், அம்புட்டு பெட்ரோல் பங்கு கல்யாண மண்டபம்லாம் வச்சுருக்காங்க. இந்தாச்சு இப்படி புலம்பிக்கிட்டே 10 அடி 20 அடி பின்னால் கேப் ஆகிட்டே இருந்தால் கல்யாணம் கேப் ஆகி போயிட்டே இருக்குன்னு அர்த்தங்க. அதாவது ஒரு திருமண வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ இணைஞ்சு செயல்படுறோங்கிறது கூட நடந்து போகிறதுலே தெரிஞ்சிடும் இல்லையா.